வணக்கம் மக்களை, சிறகடிக்க ஆசையோட இன்னைய எபிசோட்ல என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நைட் வரைக்கும் மீனா வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. முத்து உள்ள வந்து இன்னும் நீ எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்குது, ஏன் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ரூமுக்கு எடுத்துட்டு வான்றாங்க. அவங்க தண்ணி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனவனே முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு இவ்வளவு வேலை செய்யற மீனா, இங்க நீ மட்டும் தான் மருமகளா, இன்னும் 2 பேர் இருக்காங்களா, அவங்களும் வேலை செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, அவங்க வந்து டயர்டா இருப்பாங்க, அவங்க எப்படி இவ்ளோ வேலை செய்வாங்க அப்படின்றாங்க. நீயும் டயர்டா தானே இருக்க, நீ மட்டும் எப்படி இவ்ளோ வேலை செய்வ, அப்பா கிட்ட சொல்லி முதல்ல வேலைக்கு யாரையாச்சும் கூப்பிடணும், இப்படியே நீ வேலை செஞ்சுட்டே இருந்தா உன் தலையிலே எல்லா வேலையும் கட்டிடுவாங்க, சரி நீ காலையில இருந்து என்னதான் பண்ண அப்படின்னும் போது இன்னாருக்கு இன்னார் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்னென்ன சமைச்சாங்க லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. நீ உனக்கு என்ன சமைச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டப்போ, நான் வேலை தாங்க செஞ்சேன், நான் வேற எதுவும் சமைச்சுக்கல, மீதி இருந்ததெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா பிடிச்சது கூட இவளால செஞ்சு சாப்பிட முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாரு முத்து. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, ஸ்ருதியும் ரவியும் வந்து கார் வாங்கலான்னு ஒரு ஷோரூமுக்கு போறாங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்குலாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னப்போ ரவி என்ன சொன்னார்னா, இது மனோஜ் வேலை செய்யற ஷோரூம் தான், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்க சேல்ஸ்மேன் கிட்ட போய் மனோஜ் எங்க இருக்காரு, மனோஜை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு உடனே, மனோஜ் நீங்க ஒருத்தர் வேலையே செய்யல அப்படின்னு சேல்ஸ்மேன் சொன்ன உடனே ரவிக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. இந்த ஷோரூம் தானே சொன்னாங்க, இந்த ஷோரூம்ல தானே ஒரு வேலை செய்யறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மனோஜ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீ இருக்கிற ஷோரூம்ல தான் நாங்க வந்திருக்கோம் கார் வாங்கலான்னு, நீ எங்க போன கேட்டா நீங்க வேலை செய்யலன்னு சொல்றாங்க அப்படின்னு உடனே சும்மா பார்க்ல உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருந்த மனோஜ்க்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம எல்லாமே மாட்டிக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த சேல்ஸ்மேன் கிட்ட கூட என்னைய வேலை செய்யலன்னு சொன்னா அப்படின்னு உடனே அந்த சேல்ஸ்மேன் புது சேல்ஸ்மேனா இருக்கவே இவர் உடனே இங்கிலீஷ்ல பேசி தசு புசுன்னு பேசி என்ன நீ அப்படி இப்படி இப்படின்னு சொன்ன அவர் பயந்துட்டாரு. ஐயோ சார் சாரி சார், இவர் இங்க வேலை செய்யறாரு எனக்கு தெரியாம போயிடுச்சு சார்ன்ற மாதிரி பயந்துட்டாரு. ரவியும் அதை நம்பிட்டாரு. ரவியும் நம்பி டே இந்த அடுத்த வாரம் புது புது கார்லாம் வருது, நீ அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மனோஜ் வீட்டுக்கு வந்துட்டாரு. மனோஜும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேய் ஒரு வேலைக்கு தான் போயேன்டா, ஒரு வேலைக்கு கூட போகாம நீ இன்னும் என்னடா பண்ண போற, வந்த புது மருமகளுக்கு நீ வேலை செய்யலன்னா என்னடா பண்றது, ஸ்ருதிக்கு தெரியறது கூட இருக்கட்டும்டா, ரோகிணிக்கு தெரிஞ்சா என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ரோகிணிக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்லம்மா, ஆனா ஸ்ருதிக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. ரவி என்ன சொன்னாரு, நீ என்கிட்ட நிறைய மறைச்சிட்டல அப்படின்னு உடனே மனோஜுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுனே புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி உடனே அங்க போட்டு உடைச்சாரு ரவி. என்ன சொன்னாருன்னா, உனக்கு இந்த ஷோரூம்ல இவ்வளவு மரியாதை இருக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே, நீ வேற லெவல்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க அம்மா உடனே கூடகமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆமா அவன் பெரிய ஆள் தான், ஷோரூம்ல அவனுக்கு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. மனோஜுக்கு அப்பாடா நம்ம மாட்டிக்கலடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இருக்கிற திறமைக்கு இவனோட மாமனார் மலேசியால இருந்து வந்து புது ஷோரூமே ஓபன் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மலேசியா மருமகளுக்கு ஒன்றும் புரியல, நம்மளே ஒரு டுபாகூர், இதுல வந்து இதெல்லாம் பண்ணா என்னடா நடக்க போகுது, உண்மை தெரிஞ்சா என்னடா ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போதான் முத்துவும் மீனாவும் உள்ள என்ட்ரா ஆகுறாங்க. உடனே முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடுனது பத்தாதா, அது போக இவனுக்கு ஷோரூம் வேற நீங்க வச்சு கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு மலேசியா மருமகள் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா இவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் விடுங்க, எதுக்கு உங்க அப்பாவை எங்க கண்ணிலே காட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்க அவங்க மாமனாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா என்னம்மா இத்தனை நாள் ஆயிடுச்சு, நீ இன்னும் உங்க அப்பாவை எங்க கண்ணில் காட்டவே இல்லையே அப்படின்றாங்க. ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம மாட்டிக்க போறோமா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களே பாக்குறாங்க. இன்னையோட இந்த எபிசோடு முடிஞ்சது. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் சீரியல் ஸ்டோரி இதுதான். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், உங்களுக்கு எந்த சீரியல் ஸ்டோரி வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சீரியல் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.